ஹாய், இன்னைக்கு நம்ம 8வது நாள் கிளாஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 7 கிளாஸ் பார்த்திருக்கோம். இது வந்து நம்ம பேசிக்ல இருந்து போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. 8வது நாள் கிளாஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிட்ஸ் ஸ்கர்ட், பாப்பாங்களுக்கு பாவாடை பார்க்க போறோம். இந்த பாவாடையை நம்ம பாப்பாட்ட இருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அதுபடி தான் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம வந்து மெஷர்மெண்ட்டையும் பார்த்துடலாம். பாப்பாக்கு ஃப்ளீட் வந்து எந்த அளவுக்கு கிளாத் தேவை, ஃப்ளீட் இடுப்புல இருந்து ஃப்ளீட் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே பார்க்க போறோம். இப்போ இந்த கிளாத்ல தான் நம்ம வந்து பாவாடை பார்க்க போறோம். இது எப்படி கட் பண்ணி பாப்பாட்ட இருந்து எப்படி அளவெடுத்து நம்ம எப்படி இதை மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்றதுன்னு ஸ்டிச் பண்றதுமே பார்க்க போறோம். என்ன பாப்பா பார்க்கலாமா? பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாப்பாக்கு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா, எவ்வளோ ஹைட் தேவை, எவ்வளோ அகலம் தேவை, இந்த 2 அளவு தான் நம்மளுக்கு பாவாடையை பொறுத்த வரைக்கும் தேவைப்படும். ஹைட் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, பாப்பா எந்த இடத்துல பாவாடை போடுவாங்களோ அந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் இப்போ நம்ம இதுல இருக்கிற அளவே நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இதில் 25 இன்ச்சு டோட்டல் ஹைட் வந்து 25 எழுதிக்க பாப்பா. அது மாதிரி வித்து எப்படி எடுக்கிறது, இடுப்புல இருந்து நம்ம வித்து எடுக்கக்கூடாது, சீட் அளவு தான் நம்ம எடுக்கணும். அப்போதான், ஏன்னா நம்ம இடுப்பு அளவு சீட் அளவை விட இடுப்பளவு சின்னது, அப்போ நம்ம பாவாடையை போடும்போது மேலே ஏறாது. அதனால சீட் அளவு தான் எடுக்கணும். சீட் அளவுமே கொஞ்சம் லூஸாக எடுத்துக்கிறணும். (31 இன்ச்சு பாப்பாவுடைய சீட் அளவு வந்து 31. இது எல்லாமே சீட் அளவு நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு லூஸ் இருக்கு. ஒரு 3 இன்ச் மாதிரி ரெடி அளவை விட, இப்போ ரெடி அளவுன்னு பார்த்தீங்கன்னா 28 இன்ச் இருக்கு. நம்ம வந்து எத்தனை இன்ச்சு, 4 இன்ச் லூஸ் வரும். 31 இன்ச் வச்சிருக்கேன் நான், கொஞ்சம் லூஸா. அதே மாதிரி நீங்களும் உங்க அந்த ரெடி அளவுல இருந்து 4 இன்ச் லூஸ் வச்சுக்கோங்க. 31 இன்ச்சு இது வந்து ரெடி அளவு. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதை எப்படி கட் பண்றது, எப்படி நம்ம இதுக்கு கால்குலேட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ கிளாத் வேணுன்றதையும் இதில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாப்பாவோட ஹைட் எவ்வளோ பார்த்தோம்னா 25. இப்போ 25 நம்ம கிளாத்தில் அப்படியே வைக்க போகிறது இல்லை, 2 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கிறணும். இந்த 2 இன்ச் எதுக்காக அப்படின்னா, நம்ம மேலே பட்டிக்கு 2 இன்ச் வந்துடும். அப்போ ஹைட் வந்து 23 தான் வரும். மேலே பட்டி 2 இன்ச்சு, 23 + ஒரு 2 25. 23 இன்ச்சு ரெடி அளவு கீழே எடுப்போம். அதுக்கு மேலே பட்டிக்கு 2 இன்ச் எடுப்போம். அடுத்து அகலம் வந்து 31 இன்ச்சு. இதை வந்து அவளோட சீட்டுடைய அளவு. அது மாதிரி உங்களுக்கு எந்த அளவு தேவையோ, நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதோட சீட் அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க. 31 இன்ச்சு, 31 × 3, 31 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 93 இன்ச் வருது. 93 ப்ளஸ் இது கூட 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறணும். இது எதுக்காக அப்படின்னா தையலுக்காக ஆட் பண்ணுறோம். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு தேவையான அகலம் எவ்வளோ அப்படின்னா 95 இன்ச்சு. இதுதான் நம்மளுக்கு தேவையான அகலம். உயரம் 23, பட்டி 2 இன்ச்சு. இனி இதை எப்படி நம்ம கிளாத்தில் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அகலத்தை எடுத்துக்கிறணும். இப்போ நான் இதில் ஃபுல்லாக எனக்கு அளந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 95 இன்ச்சு நம்மளுக்கு தேவை அகலம். ஆனால் எனக்கு அவ்வளோ வரலை, 65 இன்ச்சு தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிளாத் பத்தலை. மிச்சம் 30 இன்ச்சு நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கிளாத் அந்த சைடு கட் பண்ணிவிட்டு இதில் ஜாயின் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ரன்னிங்காக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரன்னிங்காக எடுத்துக்கோங்க. எனக்கு துணி பத்தலை, அதனால் நான் கொஞ்சோண்டு எக்ஸஸாக எடுத்து ஜாயின் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அகலத்தை எடுத்துக்கோங்க, அடுத்து உயரத்தை எடுத்துக்கோங்க. இப்போது ஹைட்டு டோட்டலாக நம்மளுக்கு வந்து எவ்வளோனா 25 இன்ச்சு. 25ல் நம்ம 2 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டோம். அது எதுக்குன்னா பட்டிக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு தேவையான கீழே உள்ள உயரம் எவ்வளோனா 23 இன்ச்சு. இந்த 23 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு விடணும், கீழே பட்டி மடக்கி அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விடணும். டோட்டலாக நம்மளுக்கு தேவையானது மொத்தம் 24.5 இன்ச்சு. டோட்டலாக நம்மளுக்கு தையலுக்கு எல்லாமே சேர்த்து 24.5 இன்ச்சு உயரம் தேவை. அகலம் வந்து 95 இன்ச்சு தேவை. அந்தளவுக்கு கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத் இப்படி நம்ம வந்து சரன்னு கிழிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிழிச்சிக்கோங்க, இல்லாட்டி நம்ம சிசரில் தான் கட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து அகலத்துக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சம் நான் பீஸை வந்து ஒட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, நம்மளுக்கு தேவையான நீளத்தை நான் எடுத்துட்டேன். எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆச்சு, அதனால் இன்னொரு கிளாத் கட் பண்ணி இந்த இடத்துல ஜாயின் போட்டு எடுத்து வந்துருக்கேன். டோட்டலாக இதுதான் நம்மளுக்கு தேவையான நீளம். இது வந்து தேவையான நீளம், தேவையான அகலம் எல்லாம் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இனி இதுக்கு மேலே நம்ம பட்டி பீஸை எடுக்கணும். இப்போ இந்த இடத்த 2 அப்படி மடக்கிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நாச் போட்டு வச்சுக்கோங்க. இதோட சென்டர் நாச் போட்டிருக்கோம். இனி அடுத்து பட்டி பீஸ் இதுக்கு எடுத்துடலாம். பட்டிக்கு நம்ம டோட்டலாக
இப்படி கட் பண்ணி எடுப்போம். இது எவ்வளோனா அகலம் எவ்வளோனா 5 இன்ச் அகலம் எடுக்கணும். அது மாதிரி நீளம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா இந்த அகலம் வந்து 5 இன்ச்சு. இதோடைய நீளம் ஹிப்போட அளவு வந்து 31 இன்ச்சு ஹிப்பா. அப்போ இதோடைய நீளம் ஒரு 34, இதை விட கொஞ்சம் எக்ஸஸாக தான் எடுக்கணும். 34 இன்ச் எடுத்துக்கலாம். நீளம் 34, இந்த அகலம் 5 இன்ச்சில் ஒரு பட்டி பீஸ் பெல்ட் பீஸ் எடுத்துக்கணும். நீளம் 34 இன்ச் எடுத்துக்கலாம். இதோடைய அகலம் 5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நேராக கட் பண்ணி பெல்ட் பார்ட்டை தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். கட் பண்ணி இப்போ இந்த கிளாத்தில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன அடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளாத்தில் பாட்டம் சைடு கீழே நம்ம 1 இன்ச்சு கீழே நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சை கீழே மடித்து வச்சுக்கலாம். ஒரு இன்ச்சு விட்டுருந்தோம், ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே ஒரு பாட்டத்துக்குள்ளே அடிச்சு விட்டுருங்க. அந்த 1 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி கீழே பாட்டம் அடிச்சுட்டு ரெண்டாவது வேலை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த சைடு தானே ஃப்ளீட் பிடிக்க போகிறோம். இந்த ஃப்ளீட் பிடிக்கிற பக்கம் இந்த சைடில் ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம ஓரலாக இப்படி மடக்கி அடிச்சுக்கிறோம். ஒரு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சுக்கு கூட மேலே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து சைடில் நம்மளுக்கு பிசுறு தெரியக்கூடாதுன்னு நம்ம இந்த மாதிரி அடிக்கிறோம். இந்த மாதிரி 2 சைடுமே நம்ம இந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ளீட் பிடிக்க ஆரம்பிக்கணும். அந்த சைடும் அடிக்கணும், இந்த சைடும் இந்த மாதிரி அடிச்சுக்கிறோம். 2 சைடும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளீட் பிடிக்கணும். இப்போது மேலே இந்த இடத்துல தான் நம்ம ஃப்ளீட் பிடிக்க போகிறோம். இங்கேருந்தே நம்ம எப்படி எடுக்கணும்னா ஒவ்வொரு இன்ச்சாக அப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. டேப்பில் ஒரு இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு மார்க் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மார்க்கை தூக்கி இந்த இன்னொரு மார்க் இங்கே நடுவில் பண்ணியிருக்கோம்ல, இதை உள்ளே தள்ளிட்டு அந்த மார்க்கை வந்து இங்கே வைக்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே தூக்கி பாருங்கள், இதுக்குள்ளே எத்தனை இன்ச் இருக்குது? 3 இன்ச் இருக்குது. அதனால தான் இதை 3ஆக நம்ம மல்டிப்ளை பண்ணோம். பாட்டி பாவாடை பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃப்ளீட் கால்குலேஷன் உங்களுக்கு புரியும். பாட்டி பாவாடையிலேயும் நான் இதே மெஷர்மெண்ட்டு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே ஃப்ளீட் இந்த இடத்துல நிற்கிதா, இப்போ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம 1 ஆரம்பிக்கிறோம். 1 2 3, இந்த 3வது இன்ச் வரைக்கும் கையை அப்படி வச்சுக்கோங்க. 1வது இன்ச்சை தூக்கி 3வது இதில் அப்படி வைங்க. வச்சிங்கன்னா இதுக்குள்ளே எத்தனை இருக்குது? 3 இன்ச் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறணும். இப்போ இந்த கோடை கணக்கு பண்ணுங்கள். 1 2 3, 3ல் கை வச்சுக்கோங்க. இந்த 1ஐ தூக்கி 3ல் வைங்க. ஒவ்வொரு இன்ச்சுக்கும் மொத்தமாக கோடு போட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி அடித்தாலும் சரி தான், இல்லை நீங்கள் தைக்கும் போதே இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு ஒவ்வொரு இன்ச்சாக நீங்கள் கால்குலேட் பண்ணியும் போடலாம். இதான் 1வது இன்ச்சு. 1 2 3, 1ஐ தூக்கி 3வது இன்ச்சில் போய் வைக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அப்புறம் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதே மெத்தட்லேயே நம்ம ஃபுல்லாக சுற்றி அடிக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம டோட்டல் பிடிச்சோம்னா நம்மளுக்கு தேவையான ஹிப் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31 இன்ச் நம்மளுக்கு தேவை. இதை ஃபுல்லாக நம்ம இதே மெத்தட்லேயே நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 31 இன்ச் நம்மளுக்கு வந்துடும். ஃப்ளீட் பிடிச்சிட்டு 1 டைம் இப்படி செக் பண்ணிக்கோங்க. ஹிப்போட சைஸு எவ்வளோ அப்படின்னா 31 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 31.25 வருது. 1/4 இன்ச் 1/4 இன்ச்சுன்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து நீங்கள் வந்து பாட்டி பாவாடையில் பார்த்த அதே டைப்பு தான் இப்போ இது வரைக்குமே பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே தான் நம்ம பட்டி அடிக்கிறது மட்டும்தான் இதில் டிஃப்ரெண்ட் வரும். எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணுங்க. இல்லை இதான் பட்டி பீஸு. பட்டி பீஸை கெட்ட பக்கமாக வச்சு அடிக்கணும். இதான் ராங் சைடு ஃப்ளீட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இங்கேருந்து நம்ம பட்டி பீஸை ஒரு 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி இப்படியே அடிக்க போகிறோம். பட்டி பீஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிசுறு இருக்கு இல்லையா, இதை வந்து 2 ஃபோல்டாக பண்ணிக்கோங்க. 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத் மேலே வைங்க. கெட்ட பக்கமாக நம்ம பட்டி பீஸை வச்சு அடிக்க போகிறோம். பட்டி பீஸை இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது மேலே இதை அப்படியே வச்சு 1/2 இன்ச்சு இந்த பட்டி பீஸை இந்த இது மேலே இப்படியே வச்சு 1/2 இன்ச்சில் நம்ம ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம்.
இந்த மாதிரி. அது மாதிரி பட்டி பீஸ் வந்து இது வந்து கெட்ட பக்கமா, பட்டி பீஸோட நல்ல பக்கம் கீழே பார்த்துருக்கணும், கெட்ட பக்கம் தான் நம்மளை பார்த்துருக்கணும். அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம் பட்டி பீஸ் இதை பார்த்து இருக்குது, அந்த ப்ளீட்டை பார்த்து இருக்குது, உள் பக்கமாக இருக்குது, கெட்ட பக்கம் நம்மளை பார்த்துருக்கு. இப்போ அவ்வளோதான், லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இதையும் அதே மாதிரியே 2 ஃபோல்டு பண்ணி கரெக்டாக இந்த அளவுக்கே இப்படி வச்சு அடிச்சிடணும். 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கு ஃபுல்லாக வச்சு அடித்தாச்சு. இப்போ அதை அப்படியே நீவி விட்டு இந்த பிசுறு இருக்கு இல்லையா, இந்த பிசுறு மேல் பக்கமாக தான் இருக்கணும். இப்போ அதை அப்படியே இழுத்து போட்டு இதில் மேலே ஒரு அமுக்கு தையல் போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ நல்ல பக்கமாக இந்த ப்ளீட் பிடிச்சோம் இல்லையா, அந்த நல்ல பக்கமாக திருப்பிக்கிறோம். பாவாடையை திருப்பி போட்டுட்டு இப்போ இங்கே ஏற்கனவே பட்டியில் 2 ஃபோல்டு பண்ணியிருந்தோம், அதே ஃபோல்டையே நேராக வச்சுட்டு இப்போது இதில் இருந்து ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி இந்த தையலில் உட்கார வைக்கணும். தையல் தெரியக்கூடாது, தையலை அப்படியே மறைச்சிடணும். இந்த மாதிரி உட்கார வச்சு நெட்டுக்க கரெக்டாக இதை வந்து இழுத்துறக்கூடாது, கொஞ்சம் லூஸாக விட்டே அடிக்கணும். பட்டி வந்து திருகக்கூடாது. மெயினாக இதில் வந்து திருகிற ப்ராப்ளம் வரும். திருகாமல் நேராக இதை அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். திருகக்கூடாது. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் மேலே வைக்கிற பட்டியை 1 டைம் செக் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு, ஏன்னா பட்டி நம்ம விட்டது டோட்டலாக மேலே எவ்வளோ விட்டோம், 2 இன்ச்சு விட்டோம் கரெக்டாக. இப்போ நம்மளுக்கு பட்டி 2 இன்ச்சு இருக்குது. கீழே இதோட ஹைட்டு மொத்த டோட்டல் ஹைட் வந்து எத்தனை பார்ப்போம். இப்போ டோட்டலாக ஹைட் எவ்வளோனா 25 இன்ச்சு இருந்துச்சு. இந்த அளவு நம்ம 23 எடுத்தோம், மேலே பட்டிக்கு 2 விட்டுருந்தோம். இப்போ கரெக்டாக இங்கேருந்து கீழே வரைக்கும் 25 இன்ச்சு டோட்டலாக இருக்கணும். இருக்குதானே இப்படியே 1 டைம் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 25 இன்ச்சு நம்மளுக்கு இருக்குது, 25 இன்ச்சு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நம்ம 2 இன்ச்சு பட்டிக்கு விட்டோம், இது 23 இன்ச்சு. பட்டி இந்த லாஸ்ட் எட்ஜ் வந்துட்டோம். இதுலேயும் அந்த ஏற்கனவே ஃபோல்டு பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஃபோல்டுலேருந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணி அப்படியே உட்காந்து பட்டி வந்து திருகக்கூடாது, திருகாமல் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும். அது மாதிரி பார்த்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்னும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து தையல் போட்டு இங்கே மேலே இருந்து தையல் போட்டு இந்த இடத்துல வந்து நின்றுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் அப்படி நீளமாக தையல் போட்டு வரணும். இங்கே காமிப்போம். மேலே இருந்து தையல் போட்டு நீடியில் அப்படியே உள்ளே இறக்கிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சில் இந்த தையலுக்கு 1/4 இன்ச்சு மேலே இப்படியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கிளாத்தில் தைச்சாலுமே இதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இந்த சேலை துணியில் தைக்கும்போது லைனிங் கொடுக்கல. இது காட்டன் கிளாத்ன்றதுனால இதுக்கு வந்து நம்ம லைனிங் கொடுக்கல. ஃபுல்லாக இதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு அடிச்சாச்சு. இதில் வந்து நம்ம கொக்கி மாட்டுற டைப்பு தான் வைக்க போகிறோம். இப்போ இதை சைடில் க்ளோஸ் பண்ணிடலாம். இது பட்டியை விட்டு கீழே 2 இன்ச்சு கேப்பு விட்டுக்கிறணும். அதிலேருந்து தான் ஜாயின் பண்ணணும், சைடு ஜாயிண்ட்டு. பட்டியிலேருந்து கீழே 2 இன்ச்சு விட்டுக்கிறோம். இப்போ இதிலேருந்து சைடில் உள்ள கிளாத்தெல்லாம் அப்படியே பிடிச்சி அடிச்சுக்கிறோம். கட் பண்ணி சைடில் உள்ள பாட்டை போட்டுருங்க. நம்மளுக்கு அப் அண்ட் டவுனே வரல. மேலே நீங்கள் பட்டியை பிடிக்கிறதுல மிஸ்டேக் விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் பிடிக்கும்போது அப் அண்ட் டவுன் வரும். பட்டியை கரெக்டாக நீங்கள் 2 இன்ச் அளவுலேயே பிடிச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சைடில் அப் அண்ட் டவுன் வராது. அவ்வளோதான், ஓரளவு பாவாடை ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இதில் வந்து கொக்கி மாட்டுறதுக்கு மட்டும் நம்ம இன்னொன்று இதில் தைக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம தைக்க போகிறோம். அதை தைச்சிட்டு இந்த இடத்துல கொக்கி வச்சு இப்படி மாட்டிக்கிடுவோம். கொக்கி மாட்டுறதுக்கு இந்த சைடு தான் நம்மளுக்கு கொக்கி வரும். இப்போ கொக்கி எடுத்து நம்ம இந்த இடத்துல தான் மாட்டணும். வச்சு பாருங்கள். இந்த ஓப்பன் சைடு வந்து என்னோடய ரைட் சைடில் நான் வச்சுருக்கேன். ஓப்பன் நம்ம எந்த சைடு வைக்க போகிறோம்னா நம்ம ரைட் சைடு ஓப்பன் வச்சுருக்கேன். பின்னாடி உள்ள பக்கம்
ரைட் சைடு இதை என்னோட ஓப்பன் பிடிச்சிருக்கேன். இந்த பின்னாடி உள்ள பக்கத்தில் இதை வைக்கணும். 2.5 இன்ச்சு அகலத்தில் நான் ஒரு கிளாத் எடுத்துருக்கேன். இந்த கிளாத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு இப்படி பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணி இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த பிசுறு வருது இல்லையா, இதை அப்படியே பின்னாடி திருப்பி இங்கே வச்சுக்கணும். இப்போது இதில் இருந்து ஒரு 4 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு மேலேயும் பிசுறு தெரியும் இல்லையா, இதை ஒரு மடக்கிட்டு இதை கரெக்டாக இந்த பட்டியில் சென்டராக வைக்கலாம். இந்த ஓரமாக தையல் போடணும். ஒரு 2 தையல் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம என்ன மெத்தடில் ஃபோல்டு பண்ணமோ அதே மெத்தட்லேயே இதையும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிக்கிட்டு கிளாத்தை ப்ளீட் வைக்கணும். மேலே தூக்கி வைக்கணும். இப்படியா ஒரு 2 தையல் தான் போட்டு மேலே ப்ளீட் வைக்கணும். லாஸ்ட்டில் வந்துட்டோம். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, கீ வாக்கில் பிசுரை மடக்கி விட்டுட்டு நேராக இந்த லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டுருங்க. போட்டுட்டு நீடியில் உள்ளே இறக்கி வச்சுட்டு இதை டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் நீடியில் உள்ளே தான் இருக்கணும். அந்த கிளாத்து பற்றி அந்த கிளாத்தை சொல்ல அந்த கிளாத்துக்குள்ளேயே தான் நீடியில் இருக்கணும். இறக்கி வச்சுட்டு இப்போ இந்த சைடை ஃபுல்லாதையும் லாக் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இங்கே லாக் போட்டுக்கலாம். இங்கே குத்தி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம இடுப்புக்கு ஏற்றாப்புல இங்கே மாட்டி விட்டோம். அவ்வளோதான், பாவாடை ரெடி ஆயிடுச்சு. வேறு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. பாவாடை தைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இது ஏதாவது வீடியோ இதுக்கு முன்னாடி 7 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. பாவாடை தைக்கிறதுல உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.